வணக்கம். உங்க பிசினஸ்ல குடோன்ல பணம் சும்மா தூங்கிட்டு இருக்கா? இல்ல கஸ்டமர்ஸ் வந்து கேக்குற பொருளுக்கு சாரி ஸ்டாக் இல்லன்னு சொல்லி அனுப்புறீங்களா? இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் காரணம் வெறும் கெஸ் ஒர்க் தான். ஆனா நமக்கு தேவை தீர்வு இல்லையா? இப்போ ஒரு இன்டெலிஜென்ட் இன்வென்டரி ஃபோர்காஸ்டிங் உங்க பிசினஸை எப்படி ஒரு சூப்பரான வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகும்னு நாம பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த இன்வென்ட்ரி பிரச்சனைங்கிறது ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி. ஒரு பக்கம் ஓவரா ஸ்டாக் வாங்கி வச்சா உங்க காசு அப்படியே அதுல லாக் ஆயிடும். இன்னொரு பக்கம் தேவைப்படுற ஸ்டாக் கையில இல்லனா சேல்ஸ் போயிடும். மொத்தத்துல ரெண்டுமே உங்க லாபத்தை தான் அடிக்கும். அப்போ இந்த நிச்சயம் இல்லாத நிலைமைக்கு என்னதான் தீர்வு? பதில் ரொம்ப சிம்பிள். டேட்டா. இனிமே கெஸ் ஒர்க்குக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு டேட்டாவை வச்சு ஸ்மார்ட்டா முடிவெடுக்கலாம். அதுக்கான வழிதான் இது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் வருது, இல்ல ஒரு டல்லான நாள், இல்ல திடீர்னு ஒரு புது ட்ரெண்ட் வருது. இப்படி எந்த பிசினஸ் சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி உங்க சேல்ஸ் ஃபோர்காஸ்ட நொடியில மாத்த முடிஞ்சா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல? அதுதான் இப்போ சாத்தியம். இதுக்காகவே நம்ம கிட்ட 3 பவர்ஃபுல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு, உங்க ரெகுலர் சேல்ஸை கணிக்கணுமா? இல்ல ஒரு குறிப்பிட்ட ஃபெஸ்டிவல் சீசன் சேல்ஸை மட்டும் எடுத்துக்கணுமா? அதுவும் இல்லையா, போன வார ஆர்டர் அப்படியே காப்பி பண்ணணுமா? உங்க ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. கண்ட்ரோல் முழுக்க முழுக்க உங்க கையில தான். அந்த பெரிய பெரிய கணக்கு, குழப்பமான எக்ஸெல் ஷீட் எதுவுமே தேவையில்ல. ஒரு பெர்ஃபெக்ட்டான பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்றதுக்கு ஜஸ்ட் 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். அது என்ன 3 ஸ்டெப்ஸ்னு பார்க்கலாமா? 1, உங்க சப்ளையரை பிக் பண்ணுங்க. 2, சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் ஜெனரேட் பண்ணுங்க. 3, பர்ச்சேஸ் ஆர்டர் அதாவது POவை கிரியேட் பண்ணுங்க. வாங்க, இது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். மொதல் ஸ்டெப் ரொம்ப சிம்பிள். உங்க சப்ளையரை செலக்ட் பண்ண வேண்டியதான். ஆனா அசல் மேஜிக்கே இதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டியே இந்த ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ் தான். உதாரணத்துக்கு, சமீபத்துல நல்லா சேல்ஸ் ஆன ஐட்டம்ஸை மட்டும் ஆர்டர் பண்ணணுமா? இல்ல உங்க பெஸ்ட் செல்லர்ஸ் எப்பவுமே ஸ்டாக்ல இருக்கணுமா? எது வேணாலும் சரி, இந்த ஃபில்டர்ஸை வச்சு உங்க ஆர்டரை ரொம்ப துல்லியமா பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 2வது ஸ்டெப். இங்கதான் உங்க டேட்டா எல்லாம் ஆக்ஷனா மாறப்போகுது. ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக்ல இந்த ஆப் உங்களுக்கு ஒரு டீடைல்டான ஃபோர்காஸ்ட்டை நொடி பொழுதுல ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். இது ஏதோ கெஸ் ஒர்க்லாம் கிடையாது. உங்களுடைய உண்மையான டெய்லி சேல்ஸ் டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு பொருளுக்கும் கரெக்டா எவ்வளோ ஆர்டர் பண்ணணும்னு துல்லியமா சொல்லிடும். சோ அதிகமா ஆர்டர் பண்ணிட்டோமோ இல்ல கம்மியா ஆர்டர் பண்ணிட்டோமோங்கிற குழப்பமே இனிமே வேண்டாம். நீங்க ஆர்டர் பண்ண வேண்டிய எக்ஸாக்ட் குவான்டிட்டியை இது உங்களுக்கு தெளிவா காட்டிட்டோம். அண்ட் ஃபைனலா 3வது ஸ்டெப். இந்த ஆப் கொடுத்த ஃபோர்காஸ்ட்டை ஒரு தடவை செக் பண்ணுங்க. தேவைப்பட்டா சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க பர்ச்சேஸ் ஆர்டரை ஃபைனலைஸ் பண்ணிடுங்க. பாருங்க, எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. உங்களுக்கு முழு கண்ட்ரோல் இருக்கு. ஆப் சொல்ற நம்பர்ஸை மாட்டணுமா? மாத்திக்கலாம். புதுசா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணுமா? பண்ணிக்கலாம். எல்லாம் ஓகேனதும் உங்க பர்ச்சேஸ் ஆர்டரை உங்க சப்ளையருக்கு அனுப்பி வேண்டியதுதான். அவ்வளோதாங்க விஷயம். வெறும் ஒரு ஆர்டர் போடுற டூல் மட்டும் கிடையாது. இத உங்க பிசினஸோட ஹெல்த் டேஷ்போர்டுன்னு நினைச்சுக்கோங்க. பவர்ஃபுல்லான அனாலிசிஸ் மூலமா உங்க ஸ்டாக்கோட உண்மையான நிலைமை என்னன்னு நீங்க ஆழமா புரிஞ்சுக்க முடியும். இந்த சார்ட்டை பாருங்களேன், எவ்வளவு தெளிவா காட்டுது. அடுத்த 7 நாளைக்கு உங்ககிட்ட 82.7% ஸ்டாக் கையில இருக்கு. ஆனா அதே சமயம் ஒரு 17.3% ஸ்டாக் ஷார்டேஜ் ஆக சான்ஸ் இருக்கு. ஒரே பார்வையில உங்க மொத்த நிலைமையும் பளிச்சுன்னு தெரியுதுல்ல? ஓகே, ஆனா இந்த 17.3% ஷார்டேஜ் அது சரியா எங்கிருந்து வருது? எந்த சப்ளையர் கிட்ட இருந்து? எந்த பொருளுக்கு தட்டுப்பாடு வரப்போகுது? வாங்க, அதுக்கான விடைய அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இதோ பாருங்க, பதில் இங்க இருக்கு. பிரச்சனை சப்ளையர் F கிட்ட தான். கிட்டத்தட்ட 70% பற்றாக்குறை அவங்க கிட்ட இருந்து தான் வருது. இனிமே எந்த கெஸ் ஒர்க்கும் தேவையில்லை. யாருக்கிட்ட ஆர்டர் பண்ணணும்னு உங்களுக்கு இப்போ துல்லியமா தெரியும். இதுதான் டேட்டாவோட உண்மையான பவர். இந்த விற்காத பொருட்களை கண்டுபிடிச்சா என்ன நன்மை? முதல்ல அந்த டெட் ஸ்டாக்குக்கு ஆர்டர் பண்றதை நிறுத்தலாம். அதுல லாக் ஆன உங்க பணத்தை ஃப்ரீ பண்ணலாம். அப்புறம் ஒரு டார்கெட்டட் கிளியரன்ஸ் சேல் போட்டு அதை வித்துடலாம். கடைசியா உங்க ஷெல்ஃப்ல இடமும் மிச்சமாகும். இது எல்லாமே உங்க லாபத்தை நேரா அதிகரிக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த ஆப் உங்க பிசினஸ் பண்ற விதத்தையே மாத்திடும். இனிமே பிரச்சனை வந்த பிறகு ரியாக்ட் பண்ணாம வர்றதுக்கு முன்னாடியே ப்ரோஆக்டிவா இருக்கலாம். உங்க பணத்தை முடக்காதீங்க, சேல்ஸை இழக்காதீங்க, உங்க விலை மதிப்பில்லாத நேரத்தை மிச்சப்படுத்துங்க.